சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜெயின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த வரக்கூடியதான இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன அமைப்புங்கிறத பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல அவ்வளோ கிரகங்கள் சேருது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு அமைப்பு. புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆசைகளை வெளிப்படுத்துவது 5ஆம் பாவம். ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடியதான ஆசைகள், ஆசா பாசங்கள், காதல், காமம், உணர்வுகள் எல்லாமே 5ஆம் இடம்தான். அப்போது அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செல்லுகிறார். சுக்கிரன் மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிநாதன் மட்டுமல்ல, ஆயுள் ஸ்தானத்திற்கும் அவர் தான் உடையவர். குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்திற்குடைய செவ்வாய், அதே செவ்வாய் தான் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கும் உடையவர். உங்களுடைய 5ஆம் அதிபதியாக புத்திரஸ்தானாதிபதியுடைய சனி பகவான், அதே சனி பகவான் உங்களுடைய நல்ல வீடு, நல்ல வாகனம், வசதி, தாயார் நல்ல அனுகிரகத்தை தரக்கூடிய அதே தான் சனி பகவான் அவர். அடுத்ததாக உங்களுடைய லாபத்தை தரக்கூடிய சூரிய பகவான், விரயத்தை தரக்கூடிய புத பகவான், அதே புத பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, அறிவு, நல்ல புத்தி 9ஆம் பாவம் இதை தரக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 பாவங்கள். இந்த 12 பாவத்தில் 12 பாவத்தினுடைய சேர்க்கை இப்போ எங்கே வருதுன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்திலே வருகிறது. அது மட்டும் இல்லை, துலா ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடியதான குரு பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா அற்புதமான நன்மைகள், அபரிமிதமான நன்மைகள் துலா ராசிக்கு கிடைக்க போகுது. அதுவும் துலா ராசிக்கு பாருங்கன்னா பேர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும், திடீர் லாபங்கள், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். ஏதோ ரொம்ப நாளாக நீங்கள் கிணத்திலே கடந்த கல்லாக இருந்தக்கூடிய பல விஷயங்கள் பட்டு 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 பட்டுன்னு இப்போ அப்படியே கோபுரத்தில் ஏற்றிய ஒரு தீபமாக பிரகாசித்து சுடர்விட்டு எரிய போகுது. பல நன்மைகள் உங்களுக்கு நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சிகள் துளாராசிக்கு வரப்போகுது. முக்கியமாக துளாராசிக்காரங்க இப்போ காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சிவபெருமான் வழிபாடு, வில்வத்தினாலே அர்ச்சனை செய்வது. வில்வங்கிறது நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, இந்த 3 கர்மாக்கள் இருக்கு இல்லைங்களா,
அந்த 3 கர்மாக்களையும் போக்கக்கூடியது. அதனால தான் அதற்கு திருதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரையாயுதம், திருஜென்ம பாபசம்ஹாரம், ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வில்வத்தை அர்ச்சனை செய்வாங்க. இதை செய்யும்போது நாம் 3 ஜென்மத்திலே செய்திருக்கக்கூடியதான கர்மாக்கள் நம்மை விட்டு விலகுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வில்வத்தினால சிவபெருமானை வழிபாடு செய்வது துலா ராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. அதுபோல் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். வரக்கூடிய காலம் பார்த்தேன் அப்படின்னா நல்லா பரீட்சா காலமாக வருகிறது. 10ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு அதெல்லாம் பொது தேர்வுகள் வரப்போகிறது. அதனால் குழந்தைகள் நல்லா படிக்க போகிறார்கள். முக்கியமாக குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான அந்த சகலகலாவள்ளி மாலை இது பாராயணம் பண்ணுங்கோ. குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல ஞானம், நல்ல அறிவு கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு.